கமால் இது முனிஸ்பஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 6.8 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 254 இருக்குது. காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 காஸ் தீட்டா எனில் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 2 சைன் தீட்டா என நிரூபிக்க. இப்போ அந்த டேர்மில் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை நம்ம எடுக்கணும். ஸ்கொயர் எடுக்கணும்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அதாவது ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்திடணும். இருபுறமும் வர்க்கப்படுத்த. இங்கே காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்கே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் டு காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயருங்கிறது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயருக்கு ப்ளஸ் 2abங்கிறது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னால் நமக்கு 2 கிடச்சிரும். இங்கே காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். இங்கே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். இப்போ நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து இந்த சைடு போகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவாயிரும். இப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இல்லை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம். இப்போது இந்த ஃபார்ம் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அதான் நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. நமக்கு அங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு கொஸ்டினில் கொடுத்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டாவை போடுவோம். போட்டு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போது காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ரூட் 2 காஸ் தீட்டாவை ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டு போகும்போது இது பெருக்கலானது வகுத்தலாயிரும். அப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா by
ஸ்கொயர் ரூட் 2 காஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் ரூட் 2. இப்போ நமக்கு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு சைன் தீட்டா கிடச்சிருக்கு. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆன்சர். அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 2 சைன் தீட்டா அப்படின்னு நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்து எடுத்துக்காட்டு 6.9 பார்ப்போம். கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 என்பதை நிரூபிக்கவும். இப்போ இந்த கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா இந்த டேன் தீட்டா காட் தீட்டாலாம் சைன் தீட்டா டேர்ம்ஸில் நம்ம எழுதுவோம். 1 கொசிகன் தீட்டா கொசிகன் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். 1 சைன் தீட்டாவோட மதிப்பு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி சீக்கன் தீட்டாவோட மதிப்பு 1 காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பெருக்கல் டேன் தீட்டாவோட மதிப்பு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவோட மதிப்பு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா டேன் தீட்டா காட் தீட்டாவோட சைன் தீட்டா காஸ் தீட்டா டேர்ம்ஸில் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஒரு டேர்முக்கும் எல்சிஎம் எடுத்துப்போம். சைன் தீட்டாவுக்கு இங்கே எல்சிஎம் எடுத்தால் 1 மைனஸ் இங்கே சைன் தீட்டாவால் இங்கே பெருக்கணும். பகுதியை பெருக்கிறதுனால தொகுதியும் பெருக்கணும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே காஸ் தீட்டாவை எல்சிஎம் எடுத்தோன்னா காஸ் தீட்டாவால் அந்த டேர்ம் பெருக்கணும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இந்த டேர்மில் காஸ் தீட்டாவும் இருக்குது சைன் தீட்டாவும் இருக்குது. அப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு நம்ம ரெண்டையும் எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த டேர்மில் பகுதியில் சைன் தீட்டா இல்லை. அப்போ சைன் தீட்டாவால் தொகுதியை பெருக்கும் பொழுது சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி இந்த டேர்மில் காஸ் தீட்டா இல்லை. அப்போ காஸ் தீட்டாவால் தொகுதியை பெருக்கும் பொழுது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 பை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குது. இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு இந்த காஸ் தீட்டா நம்ம கேன்சல் பண்ணோன்னா காஸ் தீட்டான்னு இருக்கும். இந்த காஸ் தீட்டாவுக்கும் இந்த காஸ் தீட்டாவுக்கும் கேன்சல் பண்ணிடும். அதுமாதிரி இங்கே சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் பண்ணியாச்சு. எல்லா டேர்ம் கேன்சல் பண்ணால் மிச்சம் இருக்கிறது 1. இப்போ நமக்கு 1ங்கிறது RHS ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர் அடுத்த வீடியோவில் அடுத்த கொஷின் பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.